மதியானம் வச்ச சிக்கன் குழம்பு கொஞ்சம் மிச்சமாயிருச்சு. நைட்டுக்கு என்ன டின்னர் செய்யலாம் அப்படின்னு கேட்டா, இட்லி, தோசை இந்த மாரி ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா, பரோட்டா செய்ய சொல்லிட்டாங்க. ஒரு 2 கப் மைதா, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மாவ பெசஞ்சு ஒரு 4 மணி நேரம் ஊற விட்டாச்சு. ஊறுனதுக்கப்புறம் அத நல்லா தேய்ச்சு இந்த மாரி பூ சுத்தி வச்சாச்சு. இப்போ அத பரோட்டாக்கு தேய்க்கிற மாரி தேய்ச்சுக்கலாம். கல்ல நல்லா ஹீட் பண்ணிட்டு, பரோட்டாவ போட்டு சுட ஆரம்பிக்கலாம். கேட்காம இருந்திருந்தா, இட்லியோ, தோசையோ சுட்டு இன்னத்த வேலைய முடிச்சிருக்கலாம் அப்படின்னு நெனச்சிட்டு பரோட்டா சுட்டுட்டு இருந்தேன். இப்போ கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் லைட்டா எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ பரோட்டா நல்லா வெந்துருச்சு. இப்போ இத நம்ம தட்டிறலாம். பரோட்டா நல்லா சாஃப்ட்டா வந்திருந்தது. அப்புறம் என்ன? சிக்கன் குருமா ரெடியாவே இருக்கு. இப்போ கொதிக்க கொதிக்க பரோட்டா, அது மேல சிக்கன் குருமா ஊத்தி நைட்டு டின்னர முடிச்சாச்சு. நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.